ஸோ இப்போ இருக்க ஜென்ரேஷனில் பார்த்தோன்னா உடலை கட்டுக்கோப்பாக வைக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து முன் வந்துட்டாங்க. ஸோ அதனால் வந்து உடற்பயிற்சி செய்கிறவங்க பார்த்தோன்னா எந்த அளவுக்கு நம்ம உடலில் பார்த்தோன்னா வந்து ஓய்வு எடுக்கணும், அதாவது எந்த அளவுக்கு நம்ம தூக்கத்தை வந்து மேம்படுத்தணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எந்த அளவுக்கு நம்ம பாடிக்கு வந்து ரெஸ்ட்டு தரணும், ஸோ எவ்வளோ நேரம் தரணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தோன்னா தூக்கம். ஸோ தூக்கம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து ஒரு நாளைக்கு மினிமம் பார்த்தோன்னா 7 to 9 hours வந்து நல்லா தூங்கணும் அப்படின்றாங்க. ஸோ அப்படி தூங்கினா தான் உங்கள் மசில்ஸ் நல்லாவே ரெக்கவரி ஆகும், உங்கள் மசில் நல்லாவே க்ரோத் ஆகும் அப்படின்னு ரிசர்ச்சில் வந்து சொல்கிறாங்க. முக்கியமாக பார்த்தோன்னா ஸ்லீப்பிங் இஸ் எசென்ஷியல் ஃபார் மசில் ரெக்கவரி அண்ட் ஸ்லீப் டிப்ரிவேஷன். ஸ்லீப் டிப்ரிவேஷன்னா அது ஒன்றும் இல்லை. ஸோ தூக்கமின்மை, தூக்கம் வராமல் சில பேருக்கு நோய் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கும். ஸோ இது மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்க பேர் தான் வந்து ஸ்லீப்பிங் டிப்ரிவேஷன் சொல்லுவாங்க. ஸோ நம்ம அதிகமாக வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுனால நமக்கு பார்த்தோன்னா வந்து பாடியில் மசில் நல்லா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும், முக்கியமாக மசிலில் இருக்க டேமேஜை வந்து குறைக்கிறதுக்கும், ஸோ நம்ம மசில் சீக்கிரமாக ரெக்கவரி ஆகிறதுக்கும் இந்த தூக்கம் ரொம்ப உதவியாக இருக்குது. ஸோ அதனால் தூக்கம் ரொம்பவே முக்கியம். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் பாடிக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் தரீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்தோன்னா வந்து பாடிக்கு நல்லா ரெஸ்ட்டு தரணும். ஸோ முக்கியமாக எந்தெந்த வயசில் இருக்கிறவங்க எவ்வளோ நேரம் தூங்கணும் அப்படின்ற கால்குலேஷன்லாம் இருக்குது. ஸோ 3லேருந்து 5 வயசு உள்ளவங்க பார்த்தோன்னா வந்து 10 to 13 hours வந்து தூங்கணும். 6 to 13 years உள்ளவங்க பார்த்தோன்னா வந்து 9 to 11 hours வரைக்கும் தூங்கணும். ஸோ 14 to 18 years உள்ள பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி, ஸோ அவங்க பார்த்தோன்னா 14லேருந்து 18 ஏஜுக்குள்ளே இருக்கிறாங்க அப்படின்னா 8 to 10 hours வரைக்கும் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக தூங்கணும். ஸோ அடுத்தது பார்த்தோன்னா 25லேருந்து 45 years உள்ள ஒரு பர்சனாக நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்கள் பார்த்தோன்னா வந்து 7 to 9 hours வரைக்கும் தூங்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வந்து 45 to 65 year வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு பர்சனாக இருக்கீங்கன்னா 7 to 9 hours வரைக்கும் நீங்கள் தூங்கணும். ஸோ அதே 70 to 90 ஏஜில் உள்ள பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் பார்த்தோன்னா அதே மாதிரி 7 to 9 hours வரைக்கும் தூங்கணும். ஸோ உங்களோட தூக்கத்தை நீங்கள் கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணாலே போதும். உங்களோட பாடி பார்த்தோன்னா வந்து நல்லாவே எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஸோ முக்கியமாக உங்களோட ஃபேஸ் பார்த்தோன்னா நல்லாவே பிரைட்டாக இருக்கும். ஸோ அதனால் உங்கள் தூக்கன்றதை என்றைக்குமே வந்து விட்டு கொடுத்துறாதீங்க. ஸோ கண்டிப்பாக கரெக்டான டைமுக்கு தூங்கி கரெக்டான டைமுக்கு எந்திரிச்சாலே உங்களோட டேயில் இருக்க பாதி பிரச்சனை வந்து போயிடும் அப்படின்னு சொல்லிலாம் ரிசர்ச்சில் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து உங்களோட தூக்கத்தை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் எந்த டவுட்டாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். Until then, signing off, Yogesh. See you in another video. Bye guys.